பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட வார்த்தைக்காக நம்ம காத்திருப்போம். இன்றைக்கான தேவ வார்த்தை சங்கீதம் 23வது சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் புல்லுள்ள இடங்களை நம்ம என்ன பண்ணுறாரு, மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, புல்லுள்ள இடங்களில் அவனை கொண்டு போய் ஆடுகளை மேய்ப்பான். எந்த இடத்துல புல் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஆடுகளெல்லாம் கொளுத்து ஆடுகளெல்லாம் இருக்கணும். அதனால் அது மேய்ப்பனுக்கு ஒரு ஆசை என்னென்னா, என் ஆடுகளெல்லாம் நல்லபடியாக இருக்கணும், நல்லா கொலான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆடுகளை விடுறார். அதுபோல் தான் நம்ம தேவனு கூட நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவர் இந்த வாக்குத்தத்த வசனங்களெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறார். ஏன்னா ஒரு ஊமையாக அவர் சொல்கிறாருன்னா, இது நம்ம நல்லா இருக்கணும். ஆடுகளை எப்படி அந்த மேய்ப்பன் மேய்க்கிறாரோ, எப்படி அந்த ஆடுகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ மேய்ப்பன், அதே போல் நம்ம ஜனங்கள் சாயலாக உருவாக்கிற ஜனங்களை கூட நம்ம கூட அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது பாருங்கள். அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொன்னால், அமர்ந்த தண்ணீர் ஒரே இடத்துல இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீர்கிட்ட போகும்போது எந்த ஒரு சத்தமும் நம்மளுக்கு கேட்காது. அதே கடல்கிட்ட நீங்கள் போய் நம்ம நிற்கும்போது பாருங்கள், எவ்வளோ சத்தம் வரும் பாருங்கள். நம்ம பேசுறது கூட ஒன்றும் கேட்காது. அந்த அளவுக்கு அந்த அலைகள் என்ன பண்ணனா வரும். அதுபோல தான் அவர் என்ன பண்ணார்னா, அமர்ந்த தண்ணீர்கள்கிட்டே கொண்டு போய் விடுகிறேன்றார். ஆனால் தண்ணீர் இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷர்களுக்கோ மிருக ஜீவன்களுக்கோ எல்லாமே தண்ணீர் ரொம்ப முக்கியமானதுன்னா தண்ணீர் தான். அப்போ அந்த அலை வரும்போது அந்த இடத்துல போய் தண்ணீர் நம்ம குடிக்க முடியாது. ஆனால் அது அமைதியாக இருக்கிற அந்த இடத்துல நம்ம எல்லா மிருக ஜீவன்களும் மனுஷர்களும் அந்த இடத்துல நிம்மதியாக தண்ணீர் குடிக்க முடியும். அதுபோல தான் நம்ம தேவன் சொல்கிறாரு, அமர்ந்த தண்ணீர்களாண்டையிலே உன்னை கொண்டு போய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தேவனை சொல்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம் வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும், ஆனால் அவர் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் இல்லாதபடி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், நீ என்ன பண்ணாது பயப்படாதே என்ற ஒரு அர்த்தத்தில் இதை நமக்கு சொல்கிறார். அதனால் தேவஜனமே இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நீங்கள் தியானிங்க. கர்த்தர் உங்களை பாருங்கள், எவ்வளோ அன்பாக நம்மளை தேவன் நேசிச்சிருக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதனால் நம்ம இப்போ ஜெபிக்கலாம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் அந்த வசனங்களை தியானித்து நீங்கள் ஜெபம் பண்ணி மறுபடி வேறு யாராவது நம்ம கஷ்டத்தோடு இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவனே உங்களை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நாங்கள் அதுக்கு தேவா நன்றி செலுத்துகிறோம். அமர்ந்த தண்ணீர்களால் அண்டையிலே அப்பா கொண்டு போய் விடுகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமென் சுவாமி. என்னென்ன கர்த்தாவே அலைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கி தகப்பனே, அமர்ந்த தண்ணீராண்டு கொண்டு போய் விடுகிறேன்னு சொன்ன தேவன், அந்த குடும்பங்களில் இருக்கிற அலைகள் பிரச்சனைகள் வியாதிகள் அதெல்லாம் நீங்கி கர்த்தாவே சமாதானம் தேவன் அவங்களுக்கு நீர் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போ அதே போல் கர்த்தாவே அவங்களோட இருந்து ஒவ்வொரு காரியங்களும் நடத்தி கொடுங்க. சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தில் கொடுங்க. அவங்க தேவைகளெல்லாம் சந்திங்க. அவங்க போக்கத்தையும் வரத்தையும் அவங்க செய்கிற வேலைகளும் அவங்க குடும்பம் தேவன் எல்லா தேவைகளும் சந்திங்க. பிறந்த நாள் வெட்டிங் டே இருந்தாலும் எங்கேயாவது நல்ல காரியத்துக்கு போகும்போது அவங்க பிரயாணத்தில் அவங்க வேலைகளில் ஆண்டவரே நீர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசையா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.